பொறுமசாமி 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 அண்ணி 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 ஆயா என்னையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. எத்தனை வாட்டி தான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா உங்களை பாக்குறப்பெல்லாம் கேட்கணும். சரி நீ பாக்குறப்பெல்லாம் கேளுப்பா. அப்பதானே நான் நல்லா இருக்க முடியும். என்ன நீ நல்லா சிக்கு 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 வந்திருக்கியா? என்ன காரணம்? நாங்க எல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம்னே. நல்ல வேளை காட்டுக்கு கொள்ளையடிக்க போலையே. அங்க கொள்ளையடிக்க ஒண்ணுமே இல்ல. சரி சரி நீ எல்லாத்தையும் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஒண்ணும் இல்ல. வெறுங்காட்டுக்கு போய் என்ன ஒண்ணு. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போறோம்னே. நீங்க எல்லாம் வரீங்களா? நீ கூப்பிட்டா நாங்க வருவோம்மா காட்டுக்கு. எங்கண்ணே? காட்டுக்கு. சரி 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 சரி. நான் கூட என்னமோ நினைச்சேன். தங்கச்சிக்கு துணைக்கு வர வேணாம். அன்னைங்கெல்லாம் துணைக்கு மட்டும் வாங்க. துணைக்கு மட்டும் தான் நாங்க வருவோம். சரி சந்தோஷம். அதனால நான் என்னடா தாயி நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோச்சுக்கப்படாது. அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டியே என்றடிச்சலே. அப்புறம் என்ன சொன்னேன்? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியேம்மா கார்த்தி பையல. எது சச்சா அபச்சாரம் நல்லா அப்படியெல்லாம் பேசவே மாட்டாரு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்பிட்டேன். நம்பிக்கை நம்பிக்கை எனக்கு தும்பிக்கை தம்பிக்கு நம்பிக்கை. சரி அதனால இன்னைக்கு எல்லாரும் இவன் ஏன்டா அப்படி புனி அடிச்ச மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்க? என்னடா கார்த்தி அண்ணே வந்தாதான் என்ன தெரியல. கலகலப்பு உண்டாகும். தண்ணி எல்லாம் தெளிக்க வேணாம். நாளைக்கு கூட்டு கொண்டு போய் முனியாண்டி கோயில ஊதி அடிச்சு விடுறேன்டா. சரி இருக்கட்டும் அண்ணே. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாரும் அந்த ஒருத்தர் அண்ணனுக்கு மொட்டை நாக்கடா தங்கம். அடிக்கடி இப்படித்தான் வரும். ஒருத்தர் இந்த ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா அவரு? அவருதான் எவரு? யாரு அவரு? அந்த ஜட்ஜி மாடா? ஜட்ஜி மாடு என் சகலதான். வேற யாரு? அது இப்போதைக்கு பொம்பளை பிள்ளை. அவர் சின்ன ஜட்ஜி, நான் பெரிய ஜட்ஜி. ஐயோ அப்பா ஈஸ்வரா. இருக்கட்டும். அதனால நான் ஒருத்தரை காதலிக்கிறேனே. அவர் மேல உள்ள காதலை எப்படி சொல்ல போற? வாயில. தம்பி வாயில செஞ்சா காதலை சொல்ல போறேன்னு. சரி நல்லா செய்யுமா. அப்பா சாமி கத்தியலா எப்படி ஒம்புலுக்குறாருன்னு. இதுக்கு தான் நான் பேசாமே உட்கார்ந்துருக்கேன். இவங்க தான் பேச்ச சொல்றாங்க. நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். நல்லா போடுமா நீ. நல்லா மாலை போடு. மாலை போடுமான்னு சொல்லுனே. சரி நீ போடு. நல்ல மாலையை போடு. நாளைக்கு பொங்கல் பண்ணாத. நீயே ஒரு துஷ்ட சக்தி. பேசாம உட்காரு. ஐயோ என்னோட காதல் மூடைய மாத்திட்டா பாய்ப்ப. சே அதனால அண்ணே நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறியா? சரி சரி நல்லா காதலி. டேய் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விடுறா தங்கச்சி. சரி அதனால என்னோட காதல சொல்லவா? சொல்லுடா தங்கம். சீக்கிரமா சொல்லவா? என்ன சப்புரவாயா? என்னடா அது? சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தேனும் சொல்லுக்குள்ளே எந்தன் மனவீணையும் சுகராகமும் உனைத்தானே தினம் பாடுது. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே தொடுபோ
மெதுவா பொண்ணு மாதிரி தடவுங்க. லைட்டா தடவி காட்டுனே. மூடு கேட்ட வர்ற. சாலா கச்சா 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 கச்சா. சரி இருக்கட்டும். அதனால நான் மட்டும் வந்த அந்த இடத்துக்கு நல்லா போறா தன்னலானே நானே தன்னலானே நானே என்னடா அது தோழி வருதுன்னு பார்த்தா பால்வாடி ஆயமா வந்திருக்கு. தன்னலானே நானே தன்னாலே தானலானே நானே ஐ தன்னலானே நானே தன்னாலே தானலானே கோவக்கார மச்சானே மெல்லே. நான் சொல்றேன் தண்டி உருவமா இருக்கா தும்முலு சின்னதா இருக்கா. தன்னலானே நானே தன்னாலே மச்சான் குடும்பத்தை
கார்த்தியா, டெய்லி நாடத்துக்கு போறல்ல, ஒரு சட்டி நல்ல சட்டியா போடுறது இல்ல, கண்ணி கண்ணியா ஓட்டையா இருக்க. அதையும் உத்து பாக்குறாரு. வேற வேற என்ன பேர் சொல்லணும்? இல்ல குஞ்சம்மான்னு கூப்பிடட்டுமா? குஞ்சம்மாவா? சரி, கருத்தம்மா. யாரா கருத்தம்மா? கருத்தம்மா வெட்டிக்கார மாமா. என்னம்மா ஆத்தி? இங்கே அற்புதமாக ஆடிப்பாடி நடத்தி கொண்டிருக்கும் கார்த்திக் ராசா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்து இன்னமும் சிறப்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய என்ன பால் குடிக்க போற மாதிரியே நிக்கிறியா? என்ன சேகர் செத்து ஆம்பளை எப்படி பாக்குற? பொம்பளை இருந்தா மல்லு கட்டிடுவா அவளே. நான் நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. சரி, எனக்கு அன்பளிப்பள்ளி இப்படி நிலுங்க, அப்பதான் வீடியோ தெரியும். வீட்டுக்காரர் என்னத்த வேற வேறு கருப்பையா, வேறும் கருப்பு. நான் பால் சாப்பிட்டியா? எனது அன்பு ஐயா அவர்கள் மென்மேலும் நீங்கள் கலையில் சிறக்க வேண்டும். நல்லா சிறப்பாக நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கணும். இதை காட்டில் இன்னும் நல்லா நடிக்கணும் என்னை பாராட்டி எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி அன்றி கலந்த வணக்கம். ஏண்டி கருத்தம்மா, என்னம்மா எனக்காக ஒண்ணு செய்யறியாடி? என்ன செய்யணும்? தயவு செய்து நாளைக்கு நல்ல சட்டியா எடுத்து போடு, கண்ணெல்லாம் கூசுது. நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு சட்டில யாரா பிரச்சனை? ஓட்ட தெரியுதுடா. அவன் வேணும் வீட்டில் குழம்புல பிரச்சனை வர்றாங்க, நிறைய ஆளுக்கு கிளம்புலைன்னு பிரச்சனை. வீட்டுக்கார மாமா, என்னம்மா என்ன பொம்பளை வாழ்க்கை என்ன பண்றது? நீ எல்லாம் பொண்ணா பிறக்கிறதே தவறுது. அது பகல்லையும் போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க. அதுக்கு இதுவும் தண்ணி போட்ட விட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடு. கஞ்சா போட்ட விட்ட மாட்டினா அவன் என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்குது. எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு குரு குருன்னு பார்ப்பேன், இதே பார்க்காத. இல்லை ஆடுற வந்து பேரு காமராசு. நீ காமராசு இல்லடா, காமராசு. காமராசுடா. என்னடா இப்படி பார்க்குறிய? அது நான் மட்டும் கோயிலாக இருந்தால் மாற்றமாக்கியிருப்பேன். உன் மனக்கழகத்தை இன்னுமே குறைச்சிக்கிறேன். அதனால் எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா இருந்தாலும் டீ வியாபாரம் பண்ணுறேன், அதனால் வாக்கிங் தான் போகிறான். இன்னும் வந்தேருந்து பார்த்துக்க தூக்கி நடந்துங்க, டீ இருக்கான்னு தெரியல. இப்படி டீ விற்க வந்த மாதிரி தெரியல. நீ ஏதோ பிக்கப் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி வரேன். ஒரு லக்கிலே பார்த்தா ஆள் வச்சு அடிப்பாங்க என்ன எந்த. அதனால் நான் வந்துட்டேன். என் தோழி பொண்ணு வந்தா தான் இங்கே சிறப்பு உண்டாகும். ஆயாளு ஆயாளு நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கும் தானே நாடத்துக்கு வந்திருக்கேன். ஏண்டி அவசர குணமா பேசுறேன்? ஏண்டி அவசர நல்லா இருக்கியான ஒரு பாசத்துல கேட்டா அப்புறம் நல்லா இருக்க தானே நாடத்துக்கு வந்திருக்கேன். சும்மா ஓடிக்கிட்டு என்னத்த போட்டுக்கிட்டு சும்மா ஓடிக்கிட்டு அடிப்பாங்க. என்னத்த சும்மா ஓட்டு அடிப்பாங்க, பொண்ணு துணி ஓட்டு அடிப்பாங்க. நல்லா இருக்கியா? ஆனா இந்த ஆடை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நானே பார்த்ததில்ல. கரைஞ்சி எவன்னு தெரியல. இந்த வேட்டி கரைஞ்சி எடுத்து கடிச்சு வந்துட்டேன். இவ்வளவு அழகா இருப்பான்னு வீடியோ அடிக்கடி எடுத்தா எந்த ட்ரெஸ்ஸை தான் போட சொல்றேன். ஆனா கரைஞ்சி வேட்டி, இந்த வேட்டியில சாலு கட்டி எந்த பொம்பளையா பார்த்திருக்கியா? யாரு மொத்தத்துல இந்த வீடியோ எடுக்க வர்றவங்கள ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். அதனால அப்பா காட்டு காவலுக்கு போச்சு. ஆமா, அதனால நீ நானும் வந்துட்டோம். அம்மா வர சொல்லு. அம்மா அந்த தான் இங்க சிறப்பு உண்டாகும். இப்பதான் தெளிவா பேசுறேன். அடியே அடி சின்ன புள்ள,
துடிக்குது நெஞ்சுக்குள்ள அடியே அடி சின்னக்குள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள அம்மா வணக்கம்மா கைதட்டின உலகம் யாரும் வாமா. வணக்கம்மா என்னம்மா இது ஆனா ஒரு நாளைக்கு உன் ஆடைகள் வித்தியாசமாக இருக்கிறதம்மா. யார் விட்டு வேட்டி இது? எனக்கு கிடக்குறதே யாருக்கு தெரியும்? அங்க நாரதர் வேட்டியை கணக்கு தேடிட்டு அதை தேடி தேடிட்டு வந்தேன். யாரு வேட்டி உள்ள வேட்டின்னு சொல்லாதீங்க, சாலு. இப்ப என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? முந்தா நாள் நான் மேக்கப் போடுற சேலையை எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு யார்கிட்ட வேட்டி எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். ஏன் ஒரு தாவணி தான் வாங்கினா என்னடி? தனியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செட்டா வேணுமா? 1500 ரூபாய்க்கு எங்க வருது? எம்மா அப்படி இல்லம்மா, தாவணி தனியாவே இருக்கு. நான் போற கடையில தனியா இல்லையே. நீ போற கடை ஊரா அப்படிதான் நாங்களா பொறுப்பு. நான் புராந்தி கடை பக்கத்து கடைக்கே போவேன். நீ வந்தாலே எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுட்டு வர மாதிரி இருக்கு. சரி என்னம்மா அப்படி வந்திருக்கீங்களா நீங்க? அம்மாலாம் அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவல் சொல்லடி. என்ன அதிசயமா பாக்குறீங்க? என்ன உன்னை பார்த்தா இல்லடி, அப்படி இல்லடி. இங்க வா, நான் சொல்றேன். இங்க தள்ளுமா கோகிலா. பொம்பளை எத்தனையோ பொம்பளையில பாத்துருக்கேன். ஆனா இப்படி நெஞ்சில முடி முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். நெஞ்சில மட்டுமா முளைச்சிருக்கு? வேற எங்கடி முளைச்சிருக்கு? பொம்பளை புள்ள அப்படி பாவாடை தூக்காத, காலெல்லாம் காட்ட கூடாது. அட காலில முளைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் காலழகும் கையழகும் கண்ணத்தை வெள்ளமா அது அந்த புள்ள உடம்புக்கு ஒரு உதவ வச்சுட்டா கீழே போய் விழுந்துரும். அத மிதிப்பனாவ யாரு? உன் கைய காட்டு. அண்ணி பொண்ணு அப்படி பேசாம இருக்கணும். இங்க வா. பொம்பளை பிள்ளையில மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொல்றது எது தெரியுமா? அண்ணி அடே தம்பி, காலையில விடியாட்டும்டா ஷூ. சும்மா இரு. இப்படி முடி முளைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையில மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. நான்லாம் மஞ்சள் தேய்க்கணும்னா அரை மூட வேணும். அண்ணி அடி குந்தாணி வாடிங்க. நல்ல இது மாதிரி கதை பேச நல்லா சிரிப்பே கோயிலா. இங்க நில்லடி. நீ எந்த கடையில அரிசி வாங்குற? நீ மட்டும் இப்படி கொழு 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 புசு புசு புசுன்னு இருக்கியே. அதான் கொலுகொல் அரிசி. இந்த பிள்ளையெல்லாம் பார்த்தா ஐயா வத்தலம் தொத்தலமா இருக்குன்னு யாரும் கட்டிக்க மாட்டாங்க. இது எல்லாமே தொத்தலானே. ஆனா உன்னை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருண்டி. அம்மா எந்த செலவும் இல்ல, எதுவுமே சீதன வைக்க வேணாம். உன்னை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட விஷயத்த. அண்ணி நல்ல நாளையில வாய் சரியில்லாவே. சரி அப்பா எல்லாரும் காவலுக்கு போச்சு. சரிங்கம்மா. இப்ப நம்ம எல்லாரும் காவலுக்கு போறோம். ஆமா. எந்த காட்டுக்கு? அம்மா எதுக்கு போ? எந்த காட்டுக்கு? சுடுகாட்டுக்கு. அரிமளம் ஆண்டா அதுக்குள்ள போறியா? இன்னும் நாள் இருக்குடா. ஏன் அங்க போய் நம்ம எல்லாம் அர்ச்சந்திர சந்திரமதி வேஷமா போட போறோம். அங்க போய் நமக்கு சரி வராது. இப்ப இங்க போ. அப்பா திருக்காட்டுக்கு போய் சொல்லிருக்காரு. ஆமாமா. காட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? காட்டுக்கு போய் எல்லாரும் மொத்தமா உட்காந்து அப்படியே சாலியா சேலை துணிமெல்லாம் அவுத்துட்டு இது மாதிரி கதை மாதிரி நல்லா கப்பியா? அண்ணி சும்மா இருங்கப்பா. ஒரு பிளாஸ்டரி போட்டு வாயை ஒட்டுங்க முதல்ல.
எல்லாரும் காட்டுக்கு போயிட்டு ஆ. துணிமணி எல்லாம் அடுத்து வச்சுட்டு ஆ. புது துணிமணி மாத்திக்கணுமா ஆஹா அந்த ஆட்டை ஒத்து வராது. இங்க வா நான் துணிமணினா கழட்டி வச்சுட்டு அடியே கார்த்திகா இப்படி எல்லாம் பேசக்கூடாது பொம்பளை பிள்ளை. சரிங்கம்மா. எல்லாரும் போறோமா ஓடையில குதிக்கிறோமா? அதைத்தான் சொல்றேன். துணிமணிலாம் கழட்டிட்டு அப்படியே ஓடையில ஏய், அப்படியே அப்படி எல்லாத்தையும் கழட்டிட்டு குளிக்க கூடாது. சாலியா இருக்கும். என்னன்னு கேளு. நான் போய் கோயில பக்கத்துல நின்று குளிப்பேன். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் குளிக்கும் பொழுது ஒட்டு துணியாவது உடம்புல இருக்கணும். அப்படி வெறும் உடம்போட குளிக்க கூடாதுடி. யார் சொன்னது? பாவம். யார் சொன்னது? எது? கங்கைங்கிறவ பெண் தானே. கங்கை இருக்கட்டும். கங்கைங்கிறது நீர் தானே. அவன் கங்கை தண்ணீர்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ முடியுமா? குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும், சமைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும், குளிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா எல்லாம் நார வேண்டியதுதான். அப்ப அப்படி இருக்கும்போது கங்கைங்கிற பெண்ணை நம்ம உடம்புல ஊத்தும் பொழுது அவளே வெக்கப்படுவாளாம். அப்போ ஒரு தெய்வத்தை வெக்கப்பட வைக்கலாமா? என்ன அப்படி மூடி வச்சிருக்கிய? திறந்து வாடி லூசு முடி அப்படின்னு வெக்கப்படுவாளா? ஏய் அறிவு கட்டவளே முத துணியை கட்டிட்டு சொல்லுவா. சரி இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு தோணுது, எப்படி கொண்டாடலாம்? ஒரு புல்லு வாங்கி தண்ணி அடிச்சு சிப்ஸ் சில்லி பப்ஸ் வாங்கி லாலிபாப் வாங்கி தண்ணி அடிச்சு. நீ பொம்பளையா இல்ல ஆம்பளையா? நான் பொம்பளை. நீ பொம்பளை டாவா ஆம்பளை. இல்ல டீயா? நான் டீட்டாடி. என்னடி தீட்டாடி அப்புறம் சீட்டாடினுக்கிட்டு பொம்பளையில பாதி ஆம்பளையில பாதிக்கிறியா? உண்மையாவா? கண்ணத்தை மெல்ல அண்ணி ரெண்டு பேரே கொல்ல போற இப்ப பாத்துக்கிட்டே இருங்க. அதனால சந்தோஷத்தை கொண்டாடலாம்னா போடுங்க. கொண்டாடுவோமா? கொண்டாடிடுவோம். ஏதன்னே நானே 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 எம்மா தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே எம்மா தன்னே நன்னே நானே நன்னே நன்னே நானே ஏ சம்பனாத்து சரக்காத்து மச்சா சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா மச்சா சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா ஏ பொண்ணு வாசம் பூவு வாசம் செண்டு பூசிக்கலாம் கட்டிக்கங்க காலம் பூரா என்ன பூசிக்கங்க கட்டிக்கலாம் காலம் பூரா தனநானே தனநானே தெருவெல்லாம் கோலமிட்டு ஏத்தி விளக்கு வச்சு தெருவெல்லாம் கோலமிட்டு ஏத்தி குத்து விளக்கு வச்சு விளக்கு வச்சு உறங்காம கண்டு முழிச்சிருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் உறங்காம கண்டு முழிச்சிருப்பேன் மச்சான் சொல்லுதுதான் வீசுதுங்க அங்கம் பூரா அண்ணி எந்திரி மேல உன் மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. அண்ணி சட்டி போடலையா இல்லையா போடலையா பொம்பளை தானே நீ? அந்த பிள்ளைய புடிச்சு சுத்துற நீ எவ்வளவு பாதுகாப்பா என் கையை பிடிச்சிட்டு எதுக்கிட்டு இப்படி கையை விட்ட? போய் பெட்டியில வந்து அந்த செலவு யாருக்கு கொடுக்குற? அண்ணி ஒடுக்கமா இருந்து பழகு. சரிம்மா. தனநானே 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 கண் பார்த்து மயங்கி விடும் மயங்கி விடும். அதெல்லாம் மயங்கி விடும். கண் பார்த்து மயங்கி விடும் மைகி விடும் கருதெல்லாம் சரிஞ்சு விடும் தெரிஞ்சு விடும் மகராசே மட போல கருதெல்லாம் விழுந்து வரும் ஓதா மகராசே மட போல கருதெல்லாம் விழுந்து வரும் ஏ சம்பனாத்து ஆஹா 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 எங்க அண்ணி எவ்வளவு அழகா ஆடுது பாரு அண்ணி உனக்கு விடியட்டும்டா காலையில. என்ன பாட்டு பாடுன? பாட்டு முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான் பாட்டு தனநல்லா வாய மூடி போதும். தண்ணி போட்டு
தண்ணி போடணுமா? உனக்கு பாட்டு பாட தெரியுதுல்ல? கும்மி அடிக்க தெரியுமா? கும்மி அடிப்புமா? கும்மியில பெரிய ஆளு. எப்படி கும்மி தெரியும்? கச்சா 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 கச்சா. எங்க ஒரு தடவை ஏய் இந்தாப்ல கோயிலா இங்க வா. ஊதுவத்தி மாதிரி இருந்துகிட்டு நீ பாடு, நாங்க கும்மி அடிக்கிறோம். ஊதுவத்தி தான் எல்லாரும் பத்திய சொல்லிட்டாங்க. செல்லத்தாயி அண்ணி, உனக்கு ஏன் நீ தொப்புல இப்படி இருக்கு? சும்மா வச்சுக்கிற கடா, நான் துண்டில இருந்து வந்திருக்கேன். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். ஆண்டவன் போற்றிடும் அருளாளு. ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். ஆதிவட்டத்துக்கு வந்து சேரும் வந்து சேரும் ஆதிவட்டத்துக்கு வந்து சேரும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும். சோ 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 அண்ணங்களா உங்களோட பெருதல்லையா ஆலோலம் பாடுவது கேட்கவில்லையா? அன்னைங்களே உங்களோட பெருந்தல்லையா ஆலோலம் ஆடுவது எங்க வேலையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? இந்த சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க சுத்த மேல இந்த ஆசையா? என்னது? என்னம்மா அடுத்தவங்க மத்தவங்க வரல இப்படி பாடு. என்ன தினையத்தூர் கார்த்திக் ராஜா ஒரே அரை கடவா கொண்டு போய் அங்கிட்டு விழுந்துரும். நீங்க என்னம்மா சொல்லிட்டேன் இப்ப? என்னம்மா சொல்ற? என்ன என்னடி பாரு நீ? நீங்க என்ன பண்ணியா? நீ நகைச்சுவை பண்ணு வேணாங்களே, அதுக்காண்டி வாயில வந்ததெல்லாம் பேச்சு பேசுவியா? வாயில வந்தேன்னு நீ பேசல. யானி கீழே பேசு, நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா நிக்கிறேன். அப்படி எதுவும் பேசல. சரி, ஏதோ சின்ன பிள்ளைய பேசுறியே விளையாடுறீங்கன்ட்டு. நீங்க என்ன சொல்லி பாருங்க? அப்பா என் பொறுப்புல அனுப்பியிருக்காருல்ல, ஆமா. எனக்கு ஒரு மரியாதை வேணாமா? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்ல. மரியாதையா அடுத்தவங்க சுத்த மேல இந்த ஆசையா? காலையில சுட சுட காப்பி வாங்கி நீ தூங்கும்போது வாயில ஊத்த சொல்லி போடுவேன். அதான் அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அப்படித்தான் படிக்க பாடு, வந்தேன். இப்ப பாடு. அப்படித்தான் படிக்க வந்தேன். நீ வாசிக்காதீங்கப்பா, பாடுங்கப்பா. அடுத்தவங்க சொத்து மேல ஆசையான்னு பாட வந்தேன். இப்படி பாடணும். அப்படித்தான் பாட வந்தேன். இவன் ஆடுக்கு இருந்தாலும் இப்படி திரும்பிட்டான். அதனால அடுத்தவங்க சொத்து மேல இதுதான் நடந்த. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? ஆரவாரம் போடுவது உங்க வாசையா? ஆரவாரம் போடுவது உங்க ஊரறிய பேரெடுத்த ஆறுமுகம் பொண்ணு உனக்காக சமஞ்சதிந்த வாழகிலங்கண்ணு. அண்ணி நல்லா சுடுது. என்ன பண்ற? துப்பாக்கி சூடு ஆட்டம்.
ஒருத்தர் ஆடுவோம். நீ வந்து கேவலப்படுத்துற. நான் கவலைப்படுமா துசும். ஏய் நாங்க ரெண்டு எப்படி ஆனோம்? சரி சரி ஒரு ஆள் ஆடுங்க. கோடையிடி முழங்கு கொட்டு மேல கோடையிடி முழங்கு கொட்டு மேல கொட்டு. ரைடர் அவுட். அண்ணி அண்ணி ஏய் ஐயோ ஐயோ இங்க வா. அடி மானகட்ட முண்டை, அடி மகளி பத்த முண்டை. ஏய் ஒண்ணே பத்தி எனக்கு தெரியாது. போடா அவளே. நீ மெல்லா கால போட்டு அடிச்சு. ஓடி அவளே. ஏய் நாயட்ட முடிச்சிட்டியா? மதுரை ஆறியா நல்ல புரிஞ்சன கண்டுக்கிட்டோம்னு. எங்க போடி அங்கட்டு. ஒண்ணே பத்தி எனக்கு தெரியாது. நீ விருதாக்கார. ஒண்ணே பத்தி தெரியாது. ஒண்ணே டிரைவர் போடுற வாடி ஓடுறா. பொறுமசாமி பொறுமசாமி கொஞ்சம் அவியாக்கு வலிக்கிட்டு இருக்கா. பொறுமசாமி நீங்க வச்சு அண்ணி 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 இருக்கிறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா. ஒரு பொண்ணும் ஆணும் இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா? காத்துக்கு ஒரு வேலியிலே காத்துக்கு ஒரு வேலி இல்லை, காதலுக்கும் வேலி இல்லை. சாதி மத பேதம் என்ன, சாத்தானுக்கும் வேதம் என்ன? நிழலு மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா. ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி போட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா. ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கி